வணக்கம் and welcome to another tech video from PC Guide LKPCG Tamil. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். முதலாவதாக நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 4 விஷயங்கள் தேவைப்படும். ஒன்று யூஎஸ்பி டிரைவ் ஒன்று, இது 8GB 32GB 64GB போல் இருக்கலாம். ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ண போகிற இந்த பென் டிரைவில் இருக்கிற உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் காப்பி பேக்கப் பண்ணணும். என்னென்னா நீங்கள் இந்த பென் டிரைவை விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் மீடியாவை மாற்றும் போது இது ஃபார்மேட் ப்ரோசஸில் எல்லாமே அழிஞ்சிரும். ரெண்டாவது உங்களுக்கு ஒரு விண்டோஸ் சிஸ்டம் ஒன்று தேவைப்படும். ஸோ எக்ஸாம்பிளாக இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற லேப்டாப் வைரஸ் அட்டாக்ல உங்களுக்கு யூஸ் பண்ண இயலாமல் இருக்குதுன்னா அந்த லேப்டாப் யூஸ் பண்ணி உங்களுக்கு இது செய்ய இயலாது. வேறொரு விண்டோஸ் சிஸ்டம் ஒன்று உங்களுக்கு தேவைப்படும். இந்த யூஎஸ்பி டிரைவோ ஐஎஸ்ஓ ஃபைல் யூஸ் பண்ணி ஒரு இன்ஸ்டாலேஷன் மீடியாவை ஃபார்மேட் பண்ணி மாற்றுறதுக்கு. ஸோ இது ரெண்டாவது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மூணாவது உங்களுக்கு விண்டோஸ் ஐஎஸ்ஓ ஃபைல் தேவைப்படும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இன்டர்நெட் மூலமாக மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஐஎஸ்ஓ என்றது நாங்கள் நார்மலாக பொதுவாக யூஸ் பண்ணுற MP3 வேவ் ஜேபிஜி மாதிரி ஒரு ஃபார்மேட். இது இன்ஸ்டாலேஷன் சாஃப்ட்வேர் மீடியா எல்லாம் ஸ்டோர் பண்ணுற ஒரு பாப்புலர் ஃபார்மேட்னு சொல்லலாம். இந்த 3 விஷயங்களோடு உங்களுக்கு ரூஃபஸ் சாஃப்ட்வேர் தேவைப்படும். இது 2 மெகாபைட் போல் ஒரு சின்ன ஒரு சாஃப்ட்வேர். இதுவும் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த 4 விஷயங்கள் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா எப்படி இந்த பென் டிரைவ் யூஎஸ்பி டிரைவை விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் மீடியாவை மாற்றி ஃபார்மேட் பண்ணி விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதலாவதாக நீங்கள் ரூஃபஸ் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த லிங்க்குக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரூஃபஸ் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணலாம். ரெண்டாவதாக நீங்கள் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஐஎஸ்ஓ ஃபைல் இன்ஸ்டாலேஷன் இமேஜ் ஃபைலை டவுன்லோட் பண்ணணும். இது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓ டவுன்லோடுன்னு நீங்கள் கூகுள் சர்ச் ஒன்று பண்ணினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நீங்கள் விண்டோஸ் ஐஎஸ்ஓ ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியாக இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணினீங்கன்னா அவங்களுக்கு டவுன்லோட் பண்ணலாம். அடுத்ததாக நாங்கள் இந்த விண்டோஸ் ஐஎஸ்ஓ ஃபைல் ரூஃபஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஆப்ரேஷனலாக இருக்கிற ஒரு விண்டோஸ் பேசிலிருந்து தான் இந்த யூஎஸ்பி டிரைவை பூட் டிரைவாக மாற்றலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூஃபஸ் சாஃப்ட்வேர் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, சும்மா டபுள் கிளிக் பண்ணி அதை ரன் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் கரெக்டாக உங்களோட பென் டிரைவை என்ன டிரைவில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன டிரைவ் லெட்டர் இருக்குதுன்னு பார்த்துட்டு செலக்ட் பண்ணணும். ரெண்டாவதாக பூட் செலெக்ஷன், நாம் டவுன்லோட் பண்ணின ஐஎஸ்ஓ ஃபைலை இதில் நாம் செலக்ட் பண்ணி தரணும். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப். நாம் டவுன்லோட் பண்ணின விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் ஃபைல், விண்டோஸ் 10 ஃபைல், விண்டோஸ் 11 ஃபைல், உங்களோட ஓஎஸ் ஃபைல் விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 இருக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணின ஐஎஸ்ஓ ஃபைலில் இதில் செலக்ட் பண்ணணும். அடுத்ததாவது பார்ட்டிஷன் ஸ்கீம். ஸோ இது உங்களுக்கு ஜிபிடியாக வைக்கலாம் புது கம்ப்யூட்டர்ண்டா. வால்யூம் லேபிள் உங்களுக்கு இதில் ஒரு வால்யூம் லேபிள் தரலாம். இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களோட பென் டிரைவ். நெக்ஸ்ட் நாம் ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ரூஃபஸ் சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ உங்களோட பிசி ரொம்ப பழைய பிசின்னா விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியாமல் இருக்கலாம். இந்த சாஃப்ட்வேரில் இந்த ரிக்குவயர்மெண்ட்டை ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் முதலாவது டிக்கை நீங்கள் போட்டிங்கன்னா ரிமூவ் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் 4GB ப்ளஸ் ரேம் ப்ளஸ் செக்யூர் பூட்ன்னு வரும். செகண்ட் டிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆன்லைன் கனெக்ஷன் ஒன்று தேவைப்படும். ஆனால் இந்த செகண்ட் டிக்கை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு பைபாஸ் பண்ணலாம். ஸோ இதில் தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு வார்னிங் வரும். உங்களோட பென் டிரைவில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாமே டிலீட் ஃபார்மேட் ஆகும்ன்றது. ஸோ இது நீங்கள் ஓகே பண்ணினீங்கன்னா ஒரு 5-10 மினிட்ஸில் எங்களோட பென் டிரைவ் பூட்டபிள் விண்டோஸ் டிரைவாக மாறும். ரூஃபஸ் சாஃப்ட்வேர் மூலமாக பூட்டபிள் டிரைவ் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டாக இன்னொரு செட்டிங் இருக்குது உங்களோட லேப்டாப்பில் டெஸ்க்டாப்பில். ரூஃபஸ் சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் பூட் டிரைவை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா
நெக்ஸ்ட்டாக வந்து இந்த பூட் ட்ரைவை உங்களோட மதர் போர்டுக்கு கனெக்ட் பண்ணணும். ஒரு யூஎஸ்பி போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற டெஸ்க்டாப்னா சிஸ்டம் ஆன் பண்ணும் போதே நீங்கள் கீபோர்டில் delete கீயை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த லேப்டாப்பில் பிராண்ட் என்னென்னு பார்த்துட்டு ஹெச்பியாக இருக்கலாம், லெனோவோ, ஏசூஸ், டெல்லாக இருக்கலாம். நீங்கள் ஒரு கூகுள் சர்ச் பண்ணினீங்கன்னா பயோஸ் என்டர் பண்ணுறதுக்கு என்ன கீ ப்ரெஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ F2ஆக இருக்கலாம் லேப்டாப்பில். இந்த மாதிரி அக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பூட் ப்ரையாரிட்டி, பூட் ஓடு, பழைய கம்ப்யூட்டர்னா பூட் ஓடு உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு ட்ராப் டவுன் மெனுவாக இருக்கலாம், நார்மல் மெனுவாக இருக்கலாம். ஸோ இந்த பயோ செட்டிங்ஸ் மூலமாக நாம் வந்து நாம் க்ரியேட் பண்ணின யூஎஸ்பி பூட்டபிள் ட்ரைவில் இருந்து விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் செட்டப் நம்மளோட பூட் ட்ரைவில் இருந்து ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறது உங்களோட லாங்குவேஜ் என்னென்னு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இல்லாட்டி வந்து இன்டர்நேஷ்னல் என்ற ஆப்ஷனில் வைங்க. டைம் அண்ட் கரன்சி ஃபார்மேட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. என்னென்னா உங்களுக்கு விண்டோஸ் சிஸ்டம் மூலமாக இது சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீபோர்டோ இன்புட் மெத்தட் இருக்குது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது யூஎஸ்ஸாக வைங்க. ஏன்னா நாம் யூஸ் பண்ணுற கீபோர்ட்ஸ் வந்து யூஎஸில் தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து யூகே வேறொரு ஆப்ஷன் அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணினீங்கன்னா சில கீஸ் வந்து வேறு இன்புட்டாக தான் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்ஸ்டால் விண்டோஸ் 11. ஐ அக்ரி எவ்ரிதிங் வில் பி deleted இன்க்ளூடிங் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பழைய விண்டோஸ் ரிப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த பழைய கம்ப்யூட்டரில் ஃபைல்ஸ் எல்லாமே சி ட்ரைவில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து அழிஞ்சிரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் ஒரு விண்டோஸ் கீ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த கீயை என்டர் பண்ணலாம். இந்த ஸ்டெப்பில் நாங்கள் வந்து ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராடக்ட் கீ அண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டாக போக போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து நாம் டெஸ்க்டாப்பில் விண்டோஸ் 11 ப்ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணினோம்டா உங்களோட ஹார்ட் ட்ரைவில் என்ன பார்ட்டிஷனுக்கு விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணணுன்றது தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டாக வந்து பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்அலோகேட்டட் ஸ்பேஸ்ன்னு இருக்கும். இது வந்து உங்களோட புது ஹார்ட் ட்ரைவாக இருக்கலாம். ஸோ டிஸ்க் 0ன்னு சொன்னால் அது வந்து ஒரு டிஸ்க் 1, 2, 3, 4ன்னு காட்டுதுன்னா அது வந்து அடுத்த டிஸ்காக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்க் 0 வந்து அன்அலோகேட்டட் புது டிஸ்காக காட்டுது. டிஸ்க் 1 வந்து அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் 1 TB ட்ரைவ் ஒன்று இதில் டிஸ்பிளே பண்ணுது. டிஸ்க் 2ன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் 2வாக தான் அடுத்து எல்லாமே இருக்குது. ஸோ டிஸ்க் 2வில் இருக்கிற பார்ட்டிஷன் இதில் காட்டுது. ஸோ நம்ம வந்து அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்க் 1 செலக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ட்ரைவ் என்னென்னு பார்த்துட்டு உங்களோட டிஸ்க் 1ல் சி பார்ட்டிஷன் இருக்குதுன்னா அது தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். என்னென்னா சி ட்ரைவ் நீங்கள் சரியாக இதில் செலக்ட் பண்ணலாட்டி டி ட்ரைவ், இ ட்ரைவ் வந்து ஃபார்மேட் ஆகலாம். ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து முதலாக உங்களோட சி ட்ரைவ் எந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்குது, அது வந்து 20 GB 50 GB இது வந்து சரியாக பார்த்துட்டு இந்த ஸ்டெப்புக்கு வரணும். நெக்ஸ்ட்டாக விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இதுக்கும் வந்து இன்னொரு 5-10 மினிட்ஸ் எடுக்கும் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஓகே கைஸ், இந்த விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸுக்கு பிறகு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து உங்களோட கண்ட்ரி ஸ்ரீலங்கா, இந்தியா இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸே வைக்கலாம். என்னென்னா உங்களுக்கு விண்டோஸ் சிஸ்டம் மூலமாக இது சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து கீபோர்ட் லே அவுட் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷனோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து விண்டோஸ் இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் ஆகணும். கனெக்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ கைஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது வீடியோஸோட சந்திப்போம்.